எம்ப்ளாயபிலிட்டி ஃபேக்டர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா காலேஜ்லையும் இந்த பிரச்சனை இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுது, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சுது, செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் வருது, எல்லாரும் காலி. இந்த யூசருக்கு இந்த லேர்னருக்கு நான் என்ன மாதிரி கொடுத்தா அவன் படிச்சுக்க முடியும்ன்றது தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி எங்களோட ஒவ்வொரு லேர்னர் ஆஃப் குவியும் பிளேஸ் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் போது இருக்கு இல்லையா, அப்போ வர ஹாப்பினஸ் தான் வந்து உண்மையிலேயே ரியல் ஹாப்பினஸ். இது தீர்வை நோக்கி எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சொசைட்டி ஒரு பெரிய பவுண்டரியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதனால தன்னோட பேஷனை தொடாதவங்க இருக்காங்க, தொட்டு பாதியில் போனவங்க இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட பேஷனை எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அச்சீவ் பண்ணவங்கள, அச்சீவ் பண்ணிட்டு இருக்கவங்கள, அச்சீவ் பண்ண போகிறவங்கள சந்திக்கிறதா நம்ம தீர்வை நோக்கி. நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நாம் சிந்திக்கிற மொழியிலேயே நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ண வரதான் இன்னைக்கு தீர்வை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிறோம். படிப்புன்னு வந்தா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு நேரம் இல்லை. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்கே இன்னொருத்தவங்களோட உதவியே தேடுறோம். இதுக்கு காரணமா நம்ம கமிட்மெண்ட்ஸை சுட்டி காட்டுறோம். ஆனா இதை கடந்து போகாம மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கறத ஒரு கமிட்மெண்டோட தன்னுடைய கரியரா அமைச்சுக்கிட்ட நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் இதோ. இப்ப ஒரு கேள்வி, நமக்கு பிடிச்ச விஷயத்தை கத்துக்க மொழி ஒரு தடையா? I can sense your curiosity. Without further delay, let's invite Mr. Bala onto the dais, please. Hello, sir. Please welcome. Take your seat. இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க போகிறேன்னொன்னே ஒரு க்யூரியஸான விஷயத்தை நான் கற்றுக்க போகிறேன்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளே இருந்தது. நேட்டிவ் லாங்குவேஜில் சாஃப்ட்வேரை கற்றுக்கிறதுன்றது எப்படி பாசிபிள்? இன்றைக்கி எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு சி தெரியும், சி ப்ளஸ் தெரியும், ஜாவா தெரியும், பைத்தான் எல்லாம் படிச்சுட்டே வராங்க. பட் அதை எவ்வளோ ஆழமாக படிக்கிறாங்க, அதை எவ்வளோ புரிஞ்சு படிக்கிறாங்கன்னு இருக்குல்ல, அங்கே தான் அந்த கொஸ்டின் மார்க்கே இருக்குது. ஓகே, எம்ப்ளாயபிலிட்டி ஃபேக்டர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா காலேஜ்லையும் இந்த பிரச்சனை இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிற விஷயத்த புரிஞ்சு படிக்கணும். ஓகே, அதை உள்வாங்கி படிக்கணும், அதை தெரிஞ்சு படிக்கணும். அப்படி தெரியணும் அப்படின்னா அதை வந்து உங்கள் மொழியில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் எப்படி யூஸ்வலாக மிச்ச விஷயத்த உள்வாங்குறீங்களோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கும் உள்வாங்க முடிஞ்சதுன்னா அதோட அவுட்கம் இருக்குல்ல, அது வந்து ட்ரெமண்டஸாக இருக்கும். இப்போது இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கா, இல்லை மல்டி லாங்குவா? நாங்கள் தமிழ் தெரிஞ்சதுனால நாங்கள் தமிழில் தான் ஆரம்பித்தோம். பட் எங்களோட கம்பெனி டீமில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மல்டிகல்ச்சரல் பீப்புள் இருந்தாங்க. ஸோ நாங்கள் பண்ண அதே கண்டென்ட்டை தெலுங்கில் ஒரு பொண்ணு பண்ணி கொடுத்தான். ஸோ அதே கண்டென்ட் வந்து இன்னொருத்த பெங்காலியில் பண்ணி கொடுத்தான், ஸோ ஹிந்தியில் பண்ணி கொடுத்தான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 400 to 500 வீடியோஸ் ஒரு 5 லாங்குவேஜஸில் இருந்துச்சு யூடியூப்லேயே. ஸோ இதை நாங்கள் யூடியூப்பில் போடும்போது எங்களுக்கு வந்து ஒரு மோர் தென் மில்லியன் ஹிட்ஸ் வந்து ஒரு வித்தின் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் 2 monthsக்குள்ள வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் பேர் வந்து ஒரு விஷயத்த, அது எஜுகேஷன் கண்டென்ட்டை நீங்கள் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போட்டிங்கன்னா ஒரே நல்ல ஒரு டக்குனு போயிடும். ஆமாம், பட் எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு வந்து அவ்வளோ பேர் பார்க்கறதுன்றது அந்த டைமில் வந்து இட் வாஸ் வெரி பிக் டர்னிங் பாயிண்ட் ஃபார் அஸ். டெஃபினட்டாக தமிழில் சொல்லிக் கொடுத்தாலோ இல்லை அவன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது யாருக்குன்னா இங்கிலீஷ் தெரியாதவனுக்கு, இல்லை கிராமத்தில் இருக்கவங்களுக்கு, இல்லை டயர் டு டயர் சிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் அப்படின்றதான் ஒரு தாட் ப்ராசஸ். ஓகே, பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. எங்களோட சேனலில் ஒரு டெமோகிராஃபி நாங்கள் பார்த்தோம், நாங்களே சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ஏன்னா யூஎஸ்லேருந்து, யூகேலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்துலாம் எங்களுக்கு ஆடியன்ஸ் இருந்தாங்க. நாங்கள் அவங்களோட பேச ஆரம்பித்தோம். நீங்கள் இதுக்கு வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன, எதனால் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சது அப்படின்னு பேசும்போது அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் இங்கே தான் படித்தோம், இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு புது விஷயத்தை நான் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது, நான் தேடும்போது அது என்னோட மொழியிலே இருக்குது அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான். ஆமாம், டெஃபினட்டாக. நம்மளோட பேக் டேஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோதான் இங்கிலீஷ் படம் பார்க்க புரியும்னாலும் விஜய் டிவியில் அதை டப் பண்ணி போடும்போது நம்மளாம் விழுந்தடிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அது ரொம்ப புரிஞ்சுது, நமக்கு பிடிச்சது. அந்த மாதிரி டெக்னாலஜியும் அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்க முடியும். டெக்னாலஜியை கொண்டு போய் கொடுக்கும்போது எல்லாருக்கும் அதுதான் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் லாங்குவேஜஸ் அரபிக்கில் பண்ணிட்டு இருக்கோம், மலாயில் பண்ணிட்டு இருக்கோம். பயமுத்துறீங்களே இது. அதனால வந்து இந்த நீடு வந்து, இந்த தேவை வந்து இன்டர்நேஷனல் நீட். இது வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு தேடலோ அவங்களுக்கு உண்டான ஒரு தேவையோ கிடையாது. ஓகே, இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க மொழியில் படித்தா அதை பெட்டராக புரிஞ்சிக்க முடியும்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். ப்ரோக்ராமர்னா அதாங்க வேணும். ப்ரோக்ராமருக்குன்னு சில அவனோட பேஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு படித்த நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த லாங்குவேஜஸும் இன்னைக்கு சஸ்டெயின் ஆகுது. ஒரு 3 monthsக்கு முன்னாடி வந்த லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா
நீங்கள் ஒரு லாங்குவேஜுக்காக இந்த லாங்குவேஜில் தான் நான் படிப்பேன், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறேன், சி தான் படிப்பேன், ஜாவா தான் படிப்பேன், இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டிக் ஆன் பண்ணவே முடியாது. ஏதாவது புது விஷயங்கள் வந்தால் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நாங்கள் சொல்லி தரதெல்லாம் எங்களோட பாயிண்ட்லாம் தான். உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ அதை நீ ஒரு லாங்குவேஜில் கற்றுக்கோ. அதுக்கப்புறம் நீ கோயிங் ஃபார்வர்ட் நீ என்னென்ன புதுசாக வருதோ அதை நீ எப்படினாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி. எப்படி இந்த நேட்டிவ் லாங்குவேஜ்ன்ற தாட் ப்ராசஸ் வந்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்? ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான் வச்சுக்கோங்களேன். இது எங்கே ஆக்சுவலாக ஆரம்பிச்சதுன்னா நாங்கள் ஒரு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம். அப்போ என்னன்னா எங்களோட பிளான் என்னன்னா இன்னைக்கு மொத்தம் 7 ரவுண்டு இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு நாங்கள் இன்டர்வியூவர்ஸாக நாங்கள் ப்ரிப்பேர் ஆயிருக்கோம். அன்றைக்கி ஃபுல் டே இதில் தான் ஆக்குப்பைன்னு சொல்லி போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுது, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சுது. செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் வருது, எல்லாரும் காலி. ஐயோ, ஓகே. செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்டில் யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஹெச்ஆர் சொல்கிறாங்க இல்லைங்க முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படின்னு. என்னது கிளம்புங்களா? ஐயோ இன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் இதை வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ தூரம் இருக்குது, என்னாச்சு அப்படின்னா இல்லை சார் யாரும் செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணல, நம்ம பேக் பண்ணலாம், நம்ம வேற இடத்துல ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆஸ் அ கம்பெனியை பார்த்தீங்கன்னா அது ஒரு தட்ஸ் ஓகே, நீங்கள் எதிர்பார்த்த குவாலிட்டி கிடைக்கல, ஓகே அதனால் ஷட் டவுன் பண்ணிட்டு அடுத்த காலேஜுக்கு நம்ம பார்க்க போகிறோம், எவால்வ் பண்ண போகிறோம், ஓகே ஓகே. பட் ஆஸ் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது எங்களுக்கு லிட்டரலாக ஷாக் ஆக்சுவலி. என்னடா அது இப்படி சொல்லி, அதுவும் ஏன்னா நாங்கள் அப்போ தான் ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு உள்ளே போயிருக்கோம் அந்த இதில். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் அப்படின்னா இதை வெளியில் போய் தர முடியாது. ஓகே, எங்கே பிரச்சனை அங்கே தான் தெரியணும். ஸோ பசங்களை இதெல்லாம் முடிச்சுட்டு கம்பெனிலாம் வந்து ஹெச்ஆர்லாம் கிளம்பிட்டாங்க. நான் ஆக்சுவலாக சும்மா பேசிட்டு இருந்தோம் பசங்களுக்கு பிடிச்சி, ஏய் என்னடா பிரச்சனை, ஏன் செலக்ட் ஆகல அப்படின்றத சும்மா கேஷுவலாக பேச ஆரம்பிச்சோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக என்ன நடந்தது. எக்ஸாக்ட்லி. பேசும்போது நான் கேட்டேன், ஒரு சி ப்ரோக்ராமில் ஒரு கேள்வி கேட்டேன். ஓகே, அதில் ஒரு டெக்னாலஜி வரும், பாயிண்டர்ஸ் அந்த மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் அதை பற்றி டெஃபினேஷன் கேட்டேன். அப்படின்னா என்ன சொல்லு அப்படின்னு. அவன் உடனே யோசிக்கவே இல்லை. அடுத்த செகண்ட் வந்து ஒரு 2 லைன் டெஃபினேஷன் அப்படியே கடகடன்னு சொல்லிட்டான். இல்லை இது ஆக்சுவலாக அவன் மேலே தப்புன்னு சொல்ல மாட்டேன். என்னன்னா அவங்க படித்த விதமும் சரி, அவன் தெரிஞ்சுக்கிட்ட விதமும் என்னன்னா இப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு அவனுக்கு பதில் தெரியும். ஓகே. நீங்கள் ஆனால் அதை எங்கே அப்ளை பண்ணோம் இல்லை அதை எங்கே அப்ளை பண்ணக்கூடாதுன்றது தான், அது இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிலாம் கேட்டிங்கன்னா 90% ஆஃப் பீப்புளுக்கு பதில் தெரியாது. ஏன்னா அவங்களோட ஃப்ளோ ஆஃப் லேர்னிங்லேயே அது கிடையாது. சரிங்களா? ஸோ அங்கே தான் பிரச்சனை இருக்குது. நாங்கள் இது என்ன பார்த்துட்டு என்ன பண்ணோம்னா, ஓகே இவனுக்கு இதான் பிரச்சனை புரிஞ்சிச்சு, சரி ஓகே நான் உனக்கு சிலதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் படித்தா இதெல்லாம் கிளியர் பண்ணலாம்டா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எங்கள் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ ஜாவாலாம் பார்த்துட்டிங்கன்னா ஜேம்ஸ் காஸ்லிங்கோட வீடியோவே இருக்கும், அவர் தான் கிரியேட்டே பண்ணவர். ஸோ அவரை விட பெஸ்ட்டாக யார் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சு விட்டோம். இந்த லிங்க்லாம் நீ படி, யூடியூப்ல இதெல்லாம் படிச்சேன்னா உனக்கு இந்த டாப்பிக்லாம் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். ஒரு 2 நாள் ஆச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் சும்மா ஒரு க்யூரியாசிட்டியில் அவன் படித்தானா தெரியுதுக்காக, என்ன படிச்சியா அதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னா, ப்ரோ நீங்கள் அனுப்பிச்சது எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ அப்படின்னா. டேய் என்னடா அதாட இருக்கிறதுலே பெஸ்ட் வீடியோ, அது ஓகே ப்ரோ ஆனால் எனக்கு புரியலையே அப்படின்னு. நான் சொன்னேன் சரி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சும்மா ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன், ஃபோன் கான்வர்சேஷன் போச்சு, ஒரு 20 to 25 மினிட்ஸ் வீடியோ. அது பெஸ்ட் கான்டென்ட்ஸ் என்ன கொடுத்துருவாங்க அதை வந்து அவன் பார்த்துருக்கான், அவனுக்கு புரியல. பட் அதே விஷயத்த நாங்கள் ஒரு 3 மினிட்ஸ் பேசுகிறோம். பேசுனதுல அவனால் வந்து அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் அவன் அதில் நிறைய கேள்வி கேட்குறான். ஸோ என்ன ஆச்சுன்னா அவனோட லேர்னிங் அங்கே வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ எவ்வளோ ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து அவனுக்கு புரியாத மொழியில் கொடுத்து அதை புரிஞ்சிக்க முடியாதவனுக்கு ஒரு சின்ன விஷயத்த நம்ம அவனுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட அந்த கியூரியாசிட்டியும் தாட் ப்ராசஸும் வந்து பல மடங்கு ஆக்சுவலாக வந்து தூண்டப்படுது. ஓகே. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு என்னன்னா, ஏய் அப்போ இதே மாதிரி படிச்சு இதே மாதிரி சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்றது எங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின். நம்மளால் உணர முடிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்க. காலேஜ் படிக்கும்போது ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக உங்கள் ஸ்டாஃபோ உங்கள் டீச்சரோ உட்காந்து சொல்லி கொடுத்தத அப்போது நிறைய படிச்சிங்களா, இல்லை எக்ஸாமுக்கு முதல் நாள் நம்ம குரூப் ஸ்டடின்னு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிக்கும்போது நிறைய படிச்சுப்போம்? ஆப்வியஸ்லி செகண்ட் தான். சரிங்களா? இது இங்கே மட்டும் ஸ்கூல்லையும் சரி, நம்ம எல்லாம் படிச்சுட்டு நம்ம புரியலன்னு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடல இது என்னன்னு கொஞ்சம் சொல்கிறா அப்படின்னுவோம். அவன் ஒரு டக்கு இதாண்டா மச்சான் இதான் விஷயம்னு சொல்லி இப்படி தான் லேர்னிங் ஆக்சுவலாக நடக்குது. ஸோ நம்ம லேர்னிங் வந்து புக்கில் தான் நடக்கும். ஒரு விஷயத்தை இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணுன்றதை தாண்டி நமக்கு புரிஞ்ச மாதிரி சில விஷயங்களை கொடுக்கும் போது ஓகே நம்மளால் ஈஸியாக உள்வாங்கிக்க முடியும். அதுதான் அந்த அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா இது வந்து சரி அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஓகே. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த பக்கம் இருக்கவங்களோட பொறுப்பு. வெரி வெரி ட்ரூ. அதுதான் ட்ரை பண்ணோம். இப்போ வந்து நீங்கள் இந்த மவுஸ்ன்றதே வந்து தமிழாக்கம் பண்ணி கொடுப்பீங்களா அந்த நேட்டிவ் லாங்குவேஜில்? கீபோர்டுன்றது தமிழாக்கமாக இருக்குமா, இல்லை ப்ரோக்ராமிங்ன்றது தமிழாக்கமாக இருக்குமா? இது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கும்? ஆக்சுவலாக நம்ம தமிழ் ஆக்கம்ன்றது நம்மளோட கான்செப்ட் கிடையாது. அதாவது இப்போ பட்டன்னா பொத்தானை தட்டுவோம், ஓகே சொடக்கையே தட்டுவோம், இப்படிலாம் வந்து நம்ம பேச போகிறது கிடையாது. ஓகே. தமிழ்ன்றது நீங்களும் நானுமே இன்னைக்கு எல்லாரும் நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் தமிழ் தானே. ஸோ நம்ம பேசுறதுலேயே நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி கலோக்கியல். அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேர்ட்ஸ். ஓகே. அந்த ஃபோன் தான் சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்கும் போதும் அதை யாரும் நம்ம மாற்ற போகிறதில்ல. அதில் ஃபங்க்ஷன்ஸ்னா ஃபங்க்ஷன்ஸ் தான், ஃபார் லூப்னா ஃபார் லூப் தான்.
ஏன்னா கான்செப்ட் வந்து அவனுக்கு புரியணுன்றது தான் நம்மளோட கோலே தவிர நமக்கு வார்த்தைக்கு வார்த்தை அவனுக்கு வந்து தமிழாக சொல்லிக் கொடுக்கணுன்றது நம்மளோட கோல் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்க வேர்ட்ஸோ இல்லை அவனுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய வேர்ட்ஸையோ அந்த கான்செப்ட் சொல்லி தருவோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் சொல்லித்தரோம் அப்படின்னா என்னென்னா, இன்னொன்று நேட்டிவான சில விஷயங்களில் எக்ஸாம்பிள்ஸையும் உள்ளே கொண்டு வருவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம டிசைன் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ப்ரோக்ராமிங்கில் அதில் யூஸ்வலாக சொல்லும்போது இந்த டெக்கரேட்டர் பேட்டர்ன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போலாம் என்னென்னா, யூஸ்வலாக நீங்கள் நம்மளோட ஆக்சுவல் வீடியோ புக்கில் படிக்கும்போதோ இல்லை இதை படிக்கும்போதோ என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, பீஸா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, பீஸா, டாப்பிங், சாசேஜஸ் இப்படின்றதான் அது எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, இன்னும் நம்ம ஊரில் வந்து பல பேருக்கு பீஸான்றது மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்பாங்களே தவிர அது எப்படி இருக்கும், அதில் டாப்பிங்ஸ்னா என்ன, சாசேஜஸ்னா என்ன அப்படின்லாம் ஒன்றும் தெரியாது. அதான் ஃபேக்ட் ஆன் த ஹோல் பீஸா. எக்ஸாக்ட்லி. அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து இப்படி தான் ஒரு விஷயத்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனால் புரிஞ்சிக்க முடியாது. பட் அதே தான் வந்து உங்களால் வந்து அது ஒன்றும் பெரிய இல்லை, நீ தோசையை பாரு, ஓகே அதுதான் பேஸு, அதுக்கு மேலே பொடி போட பொடி தோசை, மசால் போட மசால் தோசை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவனால் வந்து அந்த விஷயத்தை உள்வாங்கிக்க முடியும். ஓ இதுதான் சொல்கிறேன், இதுதான் பேஸு, அதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறியோ இந்த விஷயத்தை பொறுத்து தான் இந்த கான்செப்ட் மாறுது. இந்த எக்ஸாம்பிள் அவனுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவன் என்னைக்கு அதை மறக்க மாட்டான். ஃப்ரம் த கார்பரேட் செக்டார்லேருந்து ஒரு செக்யூர்டு ஃபீல்டுலேருந்து திடீர்னு ஒரு ஸ்டார்ட் அப்பில் வரும்போது டோன்ட் யூ ஃபீல் லிட்டில் இன்செக்யூர்டு, ஒரு மாதிரி இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துதான்? அதை நீங்கள் எப்படி தைரியமாக அப்ரோச் பண்ணீங்க? ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் வந்து அதையும் ஹேண்டில் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்னதான் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருப்போம். நமக்குன்னு அங்கே நம்மளோட வேலை கோட் அடிக்கிறது ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுறதோடு நின்றுடும். அதுக்கு மேலே அது மார்க்கெட்டில் போய் எப்படி அது பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்னா அது வேறு, அதுக்குன்னு வேறு டீம் இருப்பாங்க. அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லி மெஷர் பண்ணுறது வேறு இருப்பாங்க. அது வருதோ இல்லையோ நமக்கு சம்பளம். ஓகே, ஆனால் இங்கே பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட் டெவலப் ஆகிறதுலேருந்து அது டெலிவர் ஆகிறதுலேருந்து அது கஸ்டமருக்கு போய் சேர்றதுலேருந்து அவங்களுக்கு அது பிடிக்குதா இல்லையா, அது பிடிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறது ஃபுல் சைக்கிளையும் வந்து அஸ் அ ஃபவுண்டர் பார்த்தாகணும். நாங்கள் அப்படி ட்ரை பண்ணது. அடுத்தது விஷயம் என்னென்னா இன்குபேஷன் ட்ரை பண்ணோம். ஸோ ஐஐடியில் வந்து எங்களுக்கு இன்குபேஷன் அப்ளை பண்ணோம். இன்குபேஷன்னா என்ன எனக்கு புரியல. உங்களோட ஐடியாவை எடுத்து அதுக்கு யாராவது ஒருத்தர் நர்ச்சர் பண்ணி அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைம் கொடுத்து எஃபர்ட் கொடுத்து வெளில இந்த மென்டர்ஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த எக்கோ சிஸ்டமை புரிய வச்சு ஓகே இந்த பிஸ்னஸாக எப்படி பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து டெக்னாலஜிஸ் நமக்கு வந்து இதுதான் பிரச்சனை, இதுக்கு சொல்யூஷன் தெரியும். பட் அந்த பிஸ்னஸாக நீங்கள் மாடலாக நீங்கள் எப்படி சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும் இல்லையா? அதுதான் அந்த இன்குபேஷன் ஆக்சுவலாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அலாங் வித் சீட் மணியோட. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளால வந்து இந்த நம்ம தாட் ப்ராசஸை தாண்டி வெளிலேருந்து பல எக்ஸ்பர்ட் தாட்ஸ் உள்ளே வரும். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் மாடல் அடுத்த லெவல் கொண்டு போவோம். ஸோ குவி வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸும் இன்குபேட் பண்ணியிருக்காங்க, ஐஏஎம் அகமதாபாத். ஸோ டெக்னாலஜி சைடில் நம்பர் 1 ஐஐடி மெட்ராஸ், ஸோ அவங்க சப்போர்ட்டும் கிடச்சிது. பிஸ்னஸ் சைடில் ஐஏஎம் அகமதாபாடோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இது ரெண்டும் வந்து எங்களோட ஸ்டார்ட் அப் ஜேர்னியை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி தான் அந்த கார்பரேட் ஜேர்னி இந்த டிரான்சிஷன் வரும்போது இந்த இன்குபேஷன் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிது. அது வந்து ஒரு வேலிடேஷன். ஓகே இந்த ஐடியா வந்து ஒர்த் பர்சியூவிங் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அது வந்து எங்களுக்கு டேர்ன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒவ்வொரு இயரும் ஒரு லேர்னிங் எங்களுக்கு கொடுத்துருக்கு. எப்படி சர்வைவ் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டோம். அதுக்கடுத்து சர்வைவ் ஆனதுலேருந்து எப்படி அடுத்த லெவல் கொஞ்சம் பிஸ்னஸ் டீமை பில்ட் பண்ணி எப்படி கொண்டு வரணுன்றது, அடுத்து பிரேக் ஈவன் எப்படி ஆகணும், அதுக்கப்புறம் எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், ஃபண்டட் ஸ்டார்டப்பாக எப்படி வரது, அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொரு ஜேர்னியுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி. ஆல்மோஸ்ட் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ப்ரோக்ராம் மாடல்? இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா டாப் 5 சோஷியல் இம்பாக்டிங் ஸ்டார்ட் அப்னு குவிக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து விமன் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர்னு அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மஸ்ட் பி ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் தான். பட் அதையும் தாண்டி எங்களோட ஒவ்வொரு லேர்னர் ஆஃப் குவியும் பிளேஸ் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் போது இருக்கு இல்லையா, அப்போ வர ஹாப்பினஸ் தான் வந்து உண்மையிலேயே ரியல் ஹாப்பினஸ். ஏன்னா எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் சம்மன். அந்த கேண்டிடேட்ஸ்லாம் அவங்க வர பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலேஜில் வந்து அதுக்கு அந்த கேம்பஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. ஆனால் இப்போ குவி மூலமாக படிச்சுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து எங்களால் ஒரு கம்பெனிஸ் ஒரு 250 கம்பெனிஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நீ ஐஐடிலாம் போய் எடுக்கணும், இதை மேட்ச் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ கம்பெனிஸோட சேலஞ்ச் என்னன்னா, என்னால் இருக்கிற எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னால் தேடி போக முடியாது. ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து நான் ஐஐடியில் பார்க்குற அதே ஸ்டாண்டர்டுக்கு வேறு இடத்துலையும் வேறு நம்ம ஊரில் வேறு காலேஜ்லையும் வேறு சிட்டிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு எடுத்து காமிக்க முடிஞ்சது, மேட்ச் பண்ண முடிஞ்சதுன்னா தே ஆர் ஹாப்பி டு ஹையர். ஸோ அப்படி தான் குவி என்ன பண்ணோம்னா, இந்த பக்கம் இருக்க லேர்னர்ஸோட ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணோம், அது என்ன பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பில்ட் பண்ண ஸ்கில்லை ரெக்ரூட்மெண்ட்டோட மேட்ச் பண்ணோம். ஸோ அப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டேரெக்டாக அவங்களை போய் சேர்ந்தது. வாட் இஸ் அ ஃபியூச்சர் பிளான் அபவுட் இட்? ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக படிப்போம், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டே படிக்க முடியும். சில பேருக்கு வந்து பாட்டு கேட்டே படிப்பாங்க. சில பேருக்கு வந்துட்டு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் படிப்பாங்க. இது வந்து ஒன் வே ஆஃப் லேர்னிங். இந்த அதர் வே வந்து
சில பேருக்கு விஷுவலாக சொல்லி கொடுத்தா புரியும், சில பேருக்கு ஆடியோவாக சொல்லி கொடுத்தா புரியும், சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஹேண்ட்ஸ்-ஆனாக சொல்லி கொடுத்தா தான் புரியும். ஸோ வர லேர்னரை பொறுத்து, உங்களோட ஸ்கில்லை பொறுத்து பிளாட்ஃபார்மால் வந்து அவங்களுக்கு கண்டென்ட் டெலிவர் பண்ண முடியும். ஸோ இந்த யூசருக்கு, இந்த லேர்னருக்கு நான் என்ன மாதிரி கொடுத்து அவன் படிச்சுக்க முடியுன்றது தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட லேர்னர் வந்தாலும் அவனுக்கு உண்டான கான்டென்ட்ஸை கொடுத்து அவனை படிக்க வச்சு அவனை வந்து ஒரு எம்ப்ளாயபிள் கேண்டிடேட்டை நம்ம மாற்றும் போது தான் இது ஒரு ஆக்சுவல் சக்ஸஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ப்ரோக்ராமிங்னா வந்து ஒரு ஸ்கில். இது நீங்கள் இப்போது எப்படி வந்து சயின்ஸ் படிக்கிறீங்களோ, மேக்ஸ் படிக்கிறீங்களோ, ஃபோட்டோகிராஃபி எப்படி கற்றுக்கிறீங்களோ, அந்த மாதிரி ஒரு ஸ்கில் தான் ப்ரோக்ராமிங்கும். ஓகே, அதுக்கு வந்து மொழி தர கிடையாது, வயசு தர கிடையாது, ஓகே உங்களோட பேக்ரவுண்ட் தர கிடையாது. உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கியூரியாசிட்டியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரோக்ராமர் ஆகலாம். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக, தெளிவாக, பொறுமையாக, கான்ஃபிடென்ட்டாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஸ்டுடியோஸ். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் இவ்வளோ இன்ட்ராக்டிவாக கொண்டு போனதுனால தான் இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ குவியை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். யூ மோஸ்ட் வெல்கம். வணக்கம்.